தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குரோம்பேட்டை நியூ காலனி பகுதியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பிடித்து எரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைந்திருக்கிறார். வணக்கம் அப்துல் காதர். டிரான்ஸ்பார்மர் முழுமையாக எரிந்துவிட்டதாக தகவல்கள் கூறப்படும் நிலையில் எரிந்து கொண்டிருக்கும் தீயை தீயணைப்பு வீரர்கள் மூலம் அணைக்கப்பட்டு விட்டதா? மின்சாரம் சீரடைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? பத்மநாபன், சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் உள்ள நியூ காலனி 1வது தெருவில் தான் இந்த டிரான்ஸ்பார்மர் அமைந்துள்ளது. இந்த டிரான்ஸ்பார்மர் காலை அதிக சத்தத்துடன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அக்கம் பக்கத்தினரை பதற வைத்துள்ளது. இது தொடர்பாக உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தாம்பரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்ததும் உடனடியாக தாம்பரம் தீயணைப்பினர் சம்பவ இடத்துக்கு சென்று தற்போது அந்த தீயை அணைத்துக் கொண்டிருக்கின்றனர். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக அந்த டிரான்ஸ்பார்மர் சத்தத்துடன் கூடிய அந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதால் அருகில் வசிப்பவர்கள் மிகுந்த அச்சத்துடன் காணப்பட்டனர். தாம்பரம் தீயணைப்பு உடனடியாக வந்து தற்போது அந்த முழுமையாக டிரான்ஸ்பார்மரை இருந்து வெளியான அந்த தீயை அனைத்து கட்டுக்குள் கொண்டு வந்ததனால் இருந்தாலும் முழுவதுமாக அந்த டிரான்ஸ்பார்மர் தீ கொண்டு இருந்ததால் முழுமையாக பழுதடைந்துள்ளது. தற்போது தாம்பரம் மின்சார வாரிய ஊழியர்கள் அந்த தீயை ஏற்கனவே தீ விட்டு எரிந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். இருந்தாலும் டிரான்ஸ்பார்மர் முழுமையாக எரிந்ததால் இந்த பணியானது பிற்பகல் வர மின்சாரம் துண்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த டிரான்ஸ்பார்மர் விபத்துக்கான காரணம் என்ன, எதனால் தீ விபத்து ஏற்பட்டது குறித்தும் மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.